குடும்பம் உணவகத்திற்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவு செய்து கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டியாக 5% செலுத்தினார் எனில் மத்திய மற்றும் மாநில சரக்கு சேவை வரியை கணக்கிடுக. அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஓகேவா? இப்போ பாருங்க, மொத்தம் எனக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ? 5%. ஓகே, அப்போ 350ல 5% எனக்கு எவ்வளோ வரும்? அடிங்க, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஓரஞ்சு ஈரஞ்சா 10, 35 அடிச்சோம்னா 17,000 ரூபாய். ஓகேவா? இப்போ மொத்த ஜிஎஸ்டி வரி எனக்கு எவ்வளோ? 17,000 கட்டியிருக்கேன். அந்த 17,000 என்ன பண்ணுவாங்க? மத்திய அரசும் மாநில அரசும் பிரிச்சுக்குவாங்க. எப்படி பிரிப்பாங்க? இதை அப்படியே பாதியை பிரிச்சுக்குவாங்க. ஓகேவா? அப்ப 17,000 ரூபாய பாதியை பிரிங்க, எவ்வளவு வரும்? 8.25 ரூபா. இங்க ஒரு 8.25 ரூபா. ஓகேவா? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இது ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? அப்ப 17,000 ரூபாய 8.25 8.25 என்ன பண்ணுவாங்க? பிரிச்சுக்குவாங்க. நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 8.25 ரூபா, 8.25 ரூபா. ரெண்டுமே சமமா தான் வரும். ஓகே, மாறி மாறி என்ன பண்ண மாட்டாங்க? ஜிஎஸ்டி போட மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேற வேற மதிப்பு, இது ரெண்டு வேற. ஸோ அப்ப கண்டிப்பா இது வராது. இங்கே 7.25 7.85 ரெண்டுமே சமம். இது கூட வரலாம். ஏன்னா இப்ப நம்ம பார்க்காம இருந்தோம்னா, ஸோ பார்த்தோன்னே ஆப்ஷன் கண்டுபிடி எலிமினேட் பண்ணி இந்த ரெண்டு எலிமினேட் பண்ணலாம். ஸோ நீங்க அடிச்சு பார்த்தா எவ்வளவு வரும்? 8.75.